சீஸ்ஃபயரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஈரான் வந்து இன்னும் வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுதி அரேபியா, யுஏஇ, பஹ்ரைன்ஸு, ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து இன்னும் வந்து ட்ரோன்ஸ் அட்டாக்ஸ் வச்சு நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னொரு சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஈரானில் இருக்கிற தெஹ்ரான் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த போர் நடந்து கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சு. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி அவங்க தேசிய கொடி எடுத்து அவங்க வந்து லிட்டர்லி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ், இந்த யூஎஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த 2 வாரத்துக்கு வந்து சீஸ் ஃபயர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதை தொடர்ந்து வந்து நம்ம பங்காளிஸ் எல்லாம் வந்து ஷிப்ஸை எல்லாம் வந்து 5th கியரை போட்டு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரான் நேவி வந்து தம்பி எல்லாம் எங்கே போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், யாராவது என்னோட பர்மிஷன் இல்லாமல் எங்கேயாவது ஷிப்ஸை மூவ் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் ஷிப்ஸ் மேலே எல்லாம் வந்து நான் பாம்பு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது தொடர்ந்து வந்து இன்னொரு சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே வந்து இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு இந்த சீஸ் ஃபயர்னால வந்து நாங்கள் ஈரான் மேலே வந்து நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம், பட் வந்து நாங்கள் லெபனான் மேலே வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து லெபனான் கண்ட்ரிஸ் மேலே வந்து இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறையா பிளாஸ்டிக்ஸ் மிசைல்ஸ் எல்லாம் போட்டு தாக்கியிருக்காங்க. அது 254 பேர் இறந்துருக்காங்க, 1100-200க்கு மேலே பேர் வந்து அடிபட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து நம்ம கிம் ஜாங் நார்த் கொரியா பிரசிடென்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து 2 பிளாஸ்டிக் மிசைலை தூக்கி ஜப்பான் மேலே போட்டிருக்காரு. ஸோ அது எங்கே விழுந்திருக்குன்னா வந்து ஜப்பானோட சீக்குள்ளே தான் விழுந்திருக்கு. ஸோ எந்த ஒரு கேஷுவாலிட்டிஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஜப்பான் அப்புறம் சவுத் கொரியா வந்து சொல்லியிருக்காங்க. யாராவது என் கூட சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் ஒரு கிம் ஜாங்கு, அவர் ஒரு டிஃப்ரெண்ட் பாத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை வந்து இந்த ஃப்ரைடே மீட்டிங்கில் வந்து ஓகே சக்ஸஸ் ஆகி ஓப்பன் பண்ணுவாங்களா? ஸோ இல்லை மோடி வந்து இது எகெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஸோ இந்த இஷ்யூ எல்லாம் இன்னும் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள்.